செய்தியின் கடைசி பகுதி என்னாகமத்தின் புஸ்தகம் 23வது அதிகாரம், அதுல 22வது வசனத்தை சத்தமா யாராவது வாசிக்கிறீங்களா? தேவன் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். காண்டாமிருகத்துக்கொத்த பெலன் அவர்களுக்கு உண்டு. இந்த 3 விஷயத்தை குறித்து நம்ம இந்த வசனங்கள்ல பார்க்கலாம். ஒன்று பிலேயாமை குறித்து, இன்னொன்று பார்த்தீங்கன்னா எகிப்தை குறித்து, இன்னொன்று பார்த்தீங்கன்னா காண்டாமிருகத்தை குறித்து. இதில் பிலேயாமை குறித்து நம்ம பார்த்துட்டோம், எகிப்தை குறித்தும் கடந்த வாரத்தில் பார்த்துட்டோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்ன? காண்டாமிருகம். என்னாகமத்தின் புஸ்தகம் 23வது அதிகாரம் 22வது வசனம். இதில் என்ன போட்டிருக்கு அப்படின்னா பாருங்க, எல் யாஸ்தா, அதுக்கப்புறம் என்ன போட்டிருக்கு அப்படின்னா மிஸ்ராயிம், டோஃபா, ரீம், லோ அப்படின்னு போட்டிருக்கு ஈப்ரு. அப்போ இந்த காண்டாமிருகத்தை குறித்து நான் பார்க்கும் பொழுது இதில் ரீம் என்கிற வார்த்தை போட்டிருக்கு. REEM, ஹீப்ரு வேர்டு அது ரீம். எனக்கு மிஸ்ராயிம் அப்படின்னா எகிப்துன்னு நம்ம சொல்ல முடியும். அதுக்கப்புறம் எல் அப்படின்னா கர்த்தர், தேவன். யாஸ்தா அப்படின்னா பிரிங் தம் அவுட், அதாவது அவர்களை வெளியே புறப்பட பண்ணினாருங்கிறது ஹீப்ரு வேர்டில் யாஸ்தான்னு சொல்லப்பட்டிருக்கிறது. மிஸ்ராயிம், டோஃபா ரீம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. டோஃபா ரீம், லோ அப்படின்னா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவர்களை புறப்பட பண்ணினார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த ரீம் என்கிற வார்த்தையை குறித்து நான் வாசிக்க ஆரம்பித்தேன். வேதத்தில் எங்கெங்கெல்லாம் இந்த ரீம் என்கிற வார்த்தை இருக்கிறது, எபிரேய வார்த்தை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பழைய ஏற்பாடாக இருக்கட்டும் புதிய ஏற்பாடாக இருக்கட்டும், எங்கெங்கெல்லாம் காண்டாமிருகம் என்று வருகிறதோ அங்கே எல்லாம் பார்த்தீங்கன்னா ரீம், REEM என்கிற வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் எபிரேய வார்த்தையில் ரீம் என்பது காண்டாமிருகமே கிடையாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எபிரேய வார்த்தையில் ரீம் என்று சொல்வது ஒரு காண்டாமிருகத்தின் அந்த மிருகமே கிடையாது. எபிரேய வார்த்தையில் காண்டாமிருகத்துக்குங்கிறதுக்கு என்ன பேர் அப்படின்னா கேர்னாஃப். என்ன சொல்லுங்க வாயை திறந்து? கேர்னாஃப், கேரன், KEREN. நீங்கள் உங்களுடைய நீங்கள் மேபி கூகுளில் போயிட்டு ஹீப்ரு வேர்ட் ஃபார் ரைனோசரஸ் அப்படிங்கிற வார்த்தையை நீங்கள் போட்டிங்கன்னா, இல்லை தமிழ்லேயே காண்டாமிருகத்திற்கு எபிரேய வார்த்தை என்னென்னா கேரனாஃப்னு தான் வரும். கேரன் அப்படின்னா கொம்பு. கேரன் அப்படின்னு என்ன அர்த்தம்? KEREN அப்படின்னா கொம்பு. AF அப்படின்னா மூக்கு. எபிரேய வார்த்தையில் கொஞ்சம் நாளில் நீங்கள் ஹீப்ருவும் கற்றுக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் பைபிள் காலேஜ் வந்தீங்கன்னா அதையும் கற்றுக்கொடுப்போம். வர 3வது வருஷத்தில் நமக்கு ஹீப்ரு, கிரீக் இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கே கவனிங்க, AF அப்படின்னா என்னது? மூக்கு, அதாவது கொம்புகளை உடைய மூக்கு அப்படிங்கிற அர்த்தம். அப்படிங்கிற பார்க்கும் பொழுது அதற்கு எபிரேய வார்த்தையில் என்ன சொல்லப்பட்டிருக்கு? ரீம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ரீம்னு இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அங்கே என்ன போட்டிருக்கணும்? காண்டாமிருகம்னா கேர்னாஃப்னு போட்டிருக்கணும். அங்கே கேர்னாஃப்னு போடல, ரீம். அப்போ வேதத்தில் எங்கெங்கெல்லாம் காண்டாம், சரி இந்த ஒரு இடம் தான் ரீம் போட்டிருக்கு, வேற எங்கேயாவது போட்டிருக்கலாமான்னு பார்த்தா அங்கே வேற எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ஒரு 7-8 இடத்துல வருகிறது காண்டாமிருகம் அப்படின்னு பைபிளில். இந்த காண்டாமிருகம்ங்கிற எல்லா பேருக்கும் பார்த்தீங்கன்னா ரீம் என்கிற வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் இந்த பைபிள் காலேஜில் படிக்கிறவங்களுக்குலாம் தெரியும். டிரான்ஸ்லேஷன் பார்த்தீங்கன்னா செப்டுஜென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நிறைய காரியங்கள் இருக்குது. அதில் இந்த டிரான்ஸ்லேட் பண்ணவர்கள், அதாவது லத்தீன் மொழியில் இருந்து டிரான்ஸ்லேட் பண்ணவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இந்த ரீம் என்கிற வார்த்தைக்கு என்ன போட்டால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்தாங்க. இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா வைல்டு ஆக்ஸ் அப்படின்னு போட்டிருக்கும். காட்டு எருமை என்று சொல்லப்படும். நீங்கள் இங்கிலீஷ் பைபிள் வச்சுருந்தீங்கன்னா தெரியும், காட்டு எருமைன்னு சொல்லப்படுது. ரைனோசரஸ்ன்னு அங்கே எங்கேயுமே போடப்பட்டிருக்காது. தமிழில் மாத்திரம்தான் காண்டாமிருகம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் பார்த்தீங்கன்னா மோசே ஒரு இடத்துல சொல்கிறாரு, தாவீது ஒரு இடத்துல சொல்கிறாரு. தாவீது வந்து சங்கீதத்தில் நிறைய இடத்துல சொல்கிறாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னும் பார்த்தீங்கன்னா ஏசாயாவில் சொல்கிறார். நீங்கள் வேதத்தில் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. என்னாகமத்தின் புஸ்தகம் இது இல்லாமல் நான் சொல்லுகிற வார்த்தையை பாருங்கள். 23, 22 இல்லாமல் என்னாகமத்தின் புஸ்தகம் 24:8 வாசிங்க பார்க்கலாம். தேவன் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். காண்டாமிருகத்துக்கொத்த பெலன் அவர்களுக்கு உண்டு. 23, 22 என்ன சொல்லப்பட்டிருந்துச்சு? காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் அவர்களுக்கு உண்டு. இங்கேயும் சொல்லப்பட்டிருக்கிறது காண்டாமிருகத்திற்கு ஒத்த பலன் அவர்களுக்கு உண்டு. உபாகமத்தின் புஸ்தகம் 33வது அதிகாரம் 17வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அவன் அலங்காரம் அவன் தலையீற்று காளையினுடைய அலங்காரத்தை போலவும் அவன் கொம்புகள் காண்டாமிருகத்தின் கொம்புகளை போல இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது யார் சொன்னது அப்படின்னா, என்ன கவனிங்க, மோசே சொன்னது. யோசேப்புடைய சந்ததியை பார்த்து சொன்ன விஷயம் இது. ஒவ்வொரு கோத்திரத்திற்கும் இங்கே மோசே யோசேப்பை பார்த்து சொல்லுகிற காரியம். யோசேப்புடைய சந்ததிக்கு ஆசீர்வாதம் கொடுக்கிறார். நீங்க வேதத்துல பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சந்ததிக்கும் ஒவ்வொரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார்கள். அதுல விசேஷமாக யோசேப்புக்கு கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம் என்ன அப்படின்னா
காண்டாமிருகத்தின் ஆசீர்வாதம். மறுபடியும் யோபுக்கு எழுதின புஸ்தகத்துல வாங்க. யோபின் புஸ்தகத்துல யோபு சொல்றாரு பாருங்க ஒரு இடத்துல. 39வது அதிகாரத்துக்கு வாங்க. சீக்கிரமா எடுங்க பார்க்கலாம். யாராவது வாசிங்க. 9, 10 வாசிங்க. காண்டாமிருகம் உன்னிடத்தில் சேவிக்கச் சம்மதிக்குமோ? அது உன் முன்னணைக்கு முன்பாக இராத்தங்குமோ? படைச்சால்களை உள்ள நீ காண்டாமிருகத்தை கயிறு போட்டு ஏரிலே பூட்டுவாயோ? அது உனக்கு இசைந்து பரம்படிக்குமோ? என்ன ஒரு மெட்டஃபோர்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? இங்கிலீஷில் ஒரு வார்த்தை இருக்குது, மெட்டஃபோர் அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா எதுக்கு எதை எடுத்துக்காட்டா சொல்கிறாரு பாருங்க. சொல்கிறாரு, காண்டாமிருகத்தை கயிறு கட்டி அதை தண்ணியில் நீ கட்ட முடியுமா? கொம்பில் தானே கட்ட முடியும். கம்பி இருந்தால் கம்பியில் கட்டலாம். செவுருத்தில் ஏதாவது ஆணி இருந்தால் ஆணியில் நம்ம நாய் எப்படி கட்டி போடுவோம்? ஏதாவது ஒரு இதில் போய் கொக்கியோ ஏதாவது ஒரு இதில் இருந்தால் தான் நம்ம என்ன செய்ய முடியும்? கட்டி போட முடியும். யோபு சொல்கிறாரு, எப்போ காண்டாமிருகத்தை கயிறை போட்டு அதை கொண்டு போய் தண்ணியில் நீ கட்டி வைக்க முடியுமா அப்படிங்கிறாரு. முடியாதில்ல. தாவீது என்ன சொல்றாருன்னு 22வது சங்கீதம் 21 வாசிங்க. 22, 21. என்னை சிங்கத்தின் வாயிலிருந்து இரட்சியும், நான் காண்டாமிருகத்தின் கொம்புகளில் இருக்கும்போது எனக்கு செவி கொடுத்தருளினீர். சங்கீதம் 29 அதுல 6வது வசனம் வாசிங்க. லீபனோனையும் சீரியோனையும் காண்டாமிருக குட்டிகளை போலவும் துள்ள பண்ணுகிறார். 92வது சங்கீதம் வாங்க பார்க்கலாம். 92வது சங்கீதம் 10வது வசனம். என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல. அப்படியே ஏசாயாவுக்கு வாங்க. ஏசாயா 34க்கு வாங்க. 7வது வசனம் படிங்க பார்க்கலாம். அவைகளோடே காண்டாமிருகங்களும் ரிஷபங்களோடே காளைகளும் வந்து மடியும். அவர்கள் தேசம் இரத்த வெறி கொண்டு அவர்கள் மண் நினத்தினால் கொழுத்துப்போம். நினத்தினால் கொழுத்து போகும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஸோ இது எல்லாம் வேதத்தில் வருகிற காண்டாமிருகம். தமிழ் பைபிளில் 9 வசனம். ஸோ 9 வசனமும் பார்த்தீங்கன்னா, ஆமென், 9 வசனமும் பார்த்தீங்கன்னா இந்த காண்டாமிருகத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது தமிழ் வேதாகமத்தில். ஆனால் இந்த 9 இடங்கள்லையும் பார்த்தீங்கன்னா எங்கேயுமே கேர்னாஃப் அப்படிங்கிற வார்த்தை வரல. அங்கே என்ன போட்டிருக்கு அப்படின்னா ரீம் அப்படிங்கிற வார்த்தை வருகிறது. ஆமென் சொல்லுங்களேன். ஆனால் இது நான் இப்போ சொன்னேன் பார்த்தீங்களா, அதான் மோசே சொன்ன விஷயம், யோபு சொன்ன விஷயம், ஏசாயா சொன்ன விஷயம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சங்கீதக்காரர் சொன்ன விஷயம், கடைசியாக நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி பீலையாம் சொன்ன விஷயம். இவங்க எல்லாமே ஹை லெவலில் இருக்கிற தீர்க்கதரிசிகள். உண்மையா இல்லையா? மோசையை குறித்து நீங்கள் பார்க்கலாம், யோபுவை குறித்து. யோபு மாதிரி தீர்க்கதரிசி வேறு யாருமே கிடையாது. நான் ஆரம்பத்திலே சொன்னேன், பீலையாம் அந்த லெவலில் இருந்தார். எந்த லெவலில்? மோசையை போல, ஏசாயா போல, தாவீதை போல, யோபுவை போல ஹை லெவலில் இருந்த அந்த பீலையாம். அந்த கடந்த நாட்களில் இந்த செய்தி உங்களுக்கு கொடுத்துருப்போம், பீலையாம் எப்படி விழுந்தார் அப்படிங்கிறத. ஸோ அப்படிப்பட்ட ஜனங்கள் சொன்ன ஒரு காரியம் எல்லாரும் இவங்க மாத்திரம்தான் கோட் பண்ணியிருக்கிறாங்க காண்டாமிருகம் அப்படின்னு சொல்லி. மேபி காண்டாமிருகம் ஆர் எனி அதர் திங், அதை நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஸோ இவர்கள் மாத்திரம்தான் இந்த ரீம் என்கிற வார்த்தையை என்ன செஞ்சுருக்கிறாங்க அப்படின்னா பயன்படுத்தியிருக்கிறாங்க. இப்போ கவனிங்க, இந்த ரீம் என்கிற இந்த வார்த்தைக்கு பார்த்தீங்கன்னா இது இந்த உயிரினம் இப்போ கிடையாது. இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த உயிரினம் இப்போ கிடையாது. இந்த டைனோசருக்கு பார்த்தீங்கன்னா மூக்கு நல்லா பெருசா, மூக்கு ஒரு பெருசாக இருந்து பெரிய ஜைஜாண்டிக்காக எப்படி இருக்குமோ அப்படிப்பட்ட மிருகம் தான் ரீம் என்கிற மிருகம். ஆனால் அது இப்பொழுது இது குறிப்பிட்ட காலம், அதாவது ஏன்ஷியன் நியர் ஈஸ்ட்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதாவது இஸ்ரேல், ஜூடானு, சீரியா, மெசபட்டோமியா, இந்த ஏரியாவில் வாழ்ந்த ஒரு உயிரினம் இப்போ கிடையாது. அது மேபி சயின்டிஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா 35,000 வருடங்களுக்கு முன்பதாக வாழ்ந்த உயிரினம் சொல்கிறாங்க. அதெல்லாம் நமக்கு மேபி மே நாட் பி, வேணும்னா வச்சுக்கோங்க, வேணான்னா விட்டுருங்க, அது நமக்கு தேவையில்லை. ஆனால் இப்படிப்பட்ட ஒரு உயிரினம் இருந்தது, மிக நீளமான மூக்குடைய ஒரு மிருகம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென் சொல்லுங்களேன். அது இப்போ இல்லை. இல்லாததை ஒன்றை உங்களுக்கு சொன்னால் உங்களுக்கு என்ன செய்யாது? புரியாது. அதனால தான் டிரான்ஸ்லேட் பண்ணவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா காண்டாமிருகம் அப்படிங்கிற வார்த்தையை தமிழில் போட்டாங்க. இங்கிலீஷில் வைல்ட் ஆக்ஸ், காட்டு எருது அப்படின்னு போட்டாங்க. காட்டு மாடு. ஊட்டி, கொடைக்கானல்லாம் போனீங்கன்னா உங்களுக்கு தெரியும், வால்பாறை இந்த பக்கம்லாம் போனீங்கன்னா காட்டு மாடு பார்க்கலாம், காட்டு எருமை பார்க்கலாம். பார்த்துருக்கீங்களா இல்லையா? நல்லா ஹைட்டாக, வெயிட்டாக, ஜைஜாண்டிக்காக. நார்மலாக பார்த்தீங்கன்னா இந்த காட்டு மாடு, வைல்ட் ஆக்ஸ் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லப்பட்டிருக்கிற இந்த காட்டு மாடு பார்த்தீங்கன்னா 1 டன்னுக்கு மேலே இருக்கும். வெயிட் பார்த்தீங்கன்னா 1 டன் இருக்கும். ஒரு 5 அடி நீளம், 6 அடி நீளம் இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த காட்டு மாடுகள் நார்மலாக இங்கிலீஷில் கொடுக்கப்பட்டிருக்கிற அவங்களுடைய லாங்குவேஜ். ஏன்னா இந்த மிருகம் யாருமே பார்த்தது கிடையாது, இருந்துச்சு, அதுக்கு நிறைய ரெக்கார்டு இருக்குது. ஈவன் இஃப் யூ கோ டு கூகுள் யூ கேன், நான் சொல்லுகிற இந்த வார்த்தையை நீங்கள் போட்டு பாருங்கள், உங்களுக்கு தெரியும், இருந்துச்சு இந்த மிருகம். அதனால தான் இருக்கிறதுல மிக பலமான ஒரு மிருகமாய் அது காணப்பட்டது, அழிந்து விட்டது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் இந்த ரீம் என்கிற இந்த வார்த்தைக்கு
தமிழ் அர்த்தம், தமிழ் பேர் என்ன அப்படின்னா எலாஸ்மோத்தெரியம் அப்படிங்கிற ஒரு மிருகம். அந்த பேர் என்ன? எலாஸ்மோத்தெரியம். அதை இங்கிலீஷில் போட்டிங்கன்னா ELASMOTHER அப்புறம் THURM. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதனுடைய பேர் வந்து என்ன போட்டிருக்கு அப்படின்னா எலாஸ்தெரியம் அப்படிங்கிறது. இதனுடைய வெயிட் பார்த்தீங்கன்னா 5 டன்னுலேருந்து 7 டன் வரைக்கும் இருக்குமா. ஒரு யானையுடைய டன்னு பார்த்தீங்கன்னா மிஞ்சி போனால் 1லேருந்து 2, அவ்வளோதான், அதுக்கு மேலே கிடையாது. யானையை போல 3 மடங்கு வெயிட் உள்ள ஒரு மிருகம் இது. இது நார்மலாக காண்டாமிருகத்துக்கு பார்த்தீங்கன்னா 2 அடியிலேருந்து 3 அடி வரைக்கும் கொம்பு இருக்கும். சில அதாவது நார்மலாக காண்டாமிருகத்துக்கு எத்தனை கொம்பு இருக்கும்? 2 கொம்பு. எத்தனை கொம்பு? ஃப்ரண்ட்டில் ஒன்று இருக்கும், அதுக்கப்புறம் பின்னாடியே சின்னதாக ஒன்று இருக்கும். ஆப்பிரிக்கன் காண்டாமிருகம்னு ஒன்று இருக்குது, ஏஷியன் காண்டாமிருகம் என்று 2 விதமான காண்டாமிருகங்கள் இருக்கிறது. இதில் ஆப்பிரிக்கன் காண்டாமிருகத்துக்கு பார்த்தீங்கன்னா அதோடைய மொத்தம் 2 கொம்பு இருக்கும். நம்ம இந்தியாவில் இருக்கிற காண்டாமிருகத்துக்கு எவ்வளோ இருக்குன்னு எனக்கு தெரியாது, 1 இல்லை 2 கூட இருக்கலாம், அது தேவையில்லை. ஒன்று வந்து பெருசாக இருக்கும், பக்கத்துலேயே ஒன்று சின்னதாக இருக்கும். ஆனால் இங்கே எலாஸ்மோத்தெரியம் அப்படிங்கிற இந்த மிருகத்திற்கு பார்த்தீங்கன்னா அதோடைய கொம்பு 10 அடி நீளமா. எப்படி இருக்குன்னு இமேஜின் பண்ணி பாருங்க. இருந்திருக்கு, ரெக்கார்டு இருக்குது வேர்ல்டுல. இது இந்த உலகத்துல இருந்துச்சு, வாழ்ந்துச்சு என்பதற்கான ரெக்கார்டு இருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கொம்பு 10 அடி நீளம் உள்ள கொம்பு. வெயிட் பார்த்தீங்கன்னா 5லேருந்து 7 டன் வரைக்கும் இருக்குமா அதோடைய வெயிட். நீளம் பார்த்தீங்கன்னா 15 அடி, 10லேருந்து 15 அடி நீளமா. ஒரு யானை இல்லை, குறைஞ்சபட்சம் 4 யானையுடைய வெயிட்டும் 4 யானையுடைய லென்த்தும் இருக்கிற ஒரு மிருகம் தான் இந்த எலாஸ்மோத்தெரியம். இதுதான் ஹீப்ரு வேர்ட்ல ரீம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த மிருகம் இருந்திருக்கிறது. தேவன் பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்களை எந்த மிருகத்தோடு ஒப்பிடுகிறார் என்றால் எலாஸ்மோத்தெரியம் என்கிற அந்த மிருகத்தோடு ஒப்பிடுகிறார். என்ன அப்படின்னா காண்டாமிருகத்தை போல 3 மடங்கு பெருசுள்ள ஒரு மிருகத்தை போல உன்னை நான் மாற்றுகிறேன். பாருங்களேன், நிறைய நேரம் நம்ம யாருன்னு நமக்கு தெரியாது. நம்ம இமேஜின் நம்மளை யோசிக்கிறதே கிடையாது. ஊரில் இருக்கிறவங்க எல்லாத்த பற்றியும் யோசிப்போமா இல்லையா? பக்கத்து வீட்டுக்காரியை யோசிக்கிறோம், மேல் வீட்டுக்காரியை யோசிக்கிறோம், மேலே இருக்கிறவனை யோசிக்கிறோம், கீழே இருக்கிறவனை யோசிக்கிறோம். நம்மளை என்னைக்காவது யோசிச்சிருக்கிறோமா? நான் யாருன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கிறோமா? உங்களை நீங்கள் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டாதான் அடுத்த ஸ்டெப்புக்கு நீங்கள் வாழ்க்கையில் போக முடியும். வித்தவுட் நோயிங் யூ, உங்களை நீங்களே அறிந்து கொள்ளாத வரைக்கும் ஃபெயிலியர் தான் உங்கள் வாழ்க்கையில் வரும். எல்லா இடங்கள்லையும் நம்ம தோல்வி அடைவோம். இன்னொரு பார்ட்டி என்னங்கிற நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். நான் யாரு, எப்படிப்பட்டவன், என்னை நடத்துகிறது யாரு, எனக்குள்ள இருக்கிற பலன் என்ன, என்னை உருவாக்கினது யாரு, என்னை நடத்துகிறது யாரு, நான் இப்போ எங்கே போகிறேன், என்னுடைய லைஃப்பை யார் இப்போ கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கிறா, நடத்திக்கிட்டு இருக்கிறாங்கிறத கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் சில்லி விஷயத்துலலாம் போய் தலையிட மாட்டீங்க. கண்டவனை பற்றி யோசிக்க மாட்டீங்க. ஊரில் இருக்கிறவனை பற்றி 10-11 மணி நேரம் உட்காந்து பேச மாட்டீங்க. ஃபோன் அதுக்கு நீங்கள் டைம் கொடுக்க மாட்டீங்க. ஃபோன் யூஸ் பண்ணுங்க. எதுக்கு யூஸ் பண்ணணும்? டு நோ நியூ திங்ஸ். புது காரியங்களை கற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் என்னை எப்படி வச்சிருக்காரு, இதை நான் தியானிக்க ஆரம்பிக்கும் பொழுது எனக்கே ஒரு பலன் வந்துருச்சுங்க. என்ன ஆண்டவர் என்ன செய்யறாரு, காண்டாமிருகத்தை விட 10 மடங்கு பலன் உள்ள ஒரு தேவ பிள்ளையா என்ன வச்சிருக்கிறார். உன்னை கர்த்தர் அப்படி வச்சிருக்கிறாரு. நீ சில்லி விஷயத்துலலாம் போய் சீப்பான காரியத்துல போய் நேரத்தை செலவு பண்ணி டைமை வேஸ்ட் பண்ணிட்டு உனக்கு கொடுத்திருக்கிற பலன் என்னங்கிறத தெரிஞ்சுக்கோ. நீ யார் என்பதை தெரிந்து கொள். know that who you are. நீ யார், எங்க இருந்து வந்திருக்கிற, என்ன செய்து கொண்டிருக்கிற, எதுக்காக இந்த உலகத்துக்கு கர்த்தர் என்னை அனுப்பினார். நான் சொல்றேன், நார்மல் காண்டாமிருகத்துக்கு 2லேருந்து 3 அவ்வளவு ஹைட்டு தாங்க இருக்கும் கொம்பு. அதை குறிச்சே நிறைய பேசியிருக்கிறாங்க. காண்டாமிருகத்தின் பலன் ஒன்று நிறைய பேர் காண்டாமிருகத்தை பற்றி ஆண்டவர் சொல்லியிருக்கிறாருன்னு சொல்லி காண்டாமிருகத்துடைய கொம்பை பற்றி பேசியிருக்கிறார், அதோடைய பலத்தை குறித்து பேசியிருக்கிறாங்க. நல்லதுதான். அது கிடையாதுங்க. நீங்களும் நானும் எலாஸ்மோத்தெரியம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென் சொல்லுங்களேன். இந்த எலாஸ்மோத்தெரியம் பார்த்தீங்கன்னா மிகவும் சாதுவான ஒரு மாடுன்னு சொல்றதை விட எருமை, காட்டெருமைன்னு சொல்லுகிறத விட என்ன வச்சுக்கணுமோ வச்சுக்கோங்க, காம்பினேஷன் ஆஃப் மெனி திங்ஸ், எல்லாம் கலந்த கலவை. இது எலாஸ்மோத்தெரியம் ரொம்ப சாஃப்டா இருக்கும், மொத்தமாக வாழும். இன்னொன்று நல்லா கவனிங்க, வயசானதுங்களுக்கு இந்த இளம் மாடுங்களா இருக்கு, இளம் மாடுன்னு கூட சொல்ல வேண்டாம், அது இளம் ரைனோசரஸ்ன்னு சொல்கிறாங்களா காண்டாமிருகம். இந்த மிருகம் என்ன செய்யும், காண்டாமிருகம்னே வச்சுக்கிங்க, ஆனால் இது பேர் எலாஸ்மோத்தெரியம். ஆமேன்னு சொல்லுங்களேன். உங்களை போட்டு குழப்பி தான் நான் எடுக்கணும், அப்போ தான் கரெக்டாக இருக்கும். கர்த்தர் நீங்களே உட்காந்து யோசிக்கணும், இதுக்கு காண்டாமிருகமா இல்லை எலாஸ்மோத்தெரியமா இல்லை ரீமா இல்லை கேர்னாஃபா, எவ்வளோ வார்த்தை பாருங்க கர்த்தர் உங்களுக்கு தருகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமேன்னு சொல்லுங்களேன். சங்கீதம் 69:31 வாசிங்க. கொம்பும் விரிகுளமும் உள்ள காளை எருதை பார்க்கிலும், இந்த கொம்பும் விரிகுளம்பும் உள்ள காளை எருது, இதுக்கு பேரே காளை எருதுன்னு தமிழில் சொல்கிறோம். தமிழில் இன்னொரு இடத்துல சொல்லப்பட்ட தாவீது சொல்கிறாரு, கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு இந்த ரீம் என்கிற வார்த்தையை. கொம்பும் காளை, இதோட கொம்பு பார்த்தீங்கன்னா 10 அடி நீளமா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
த மாடர்ன் ஹீப்ரூ வேர்ட் ஃபார் ரைனோசரஸ் இஸ் கேர்னாஃப். போட்டிருக்கா மேலே கேர்னாஃப். ஆமாம். கீழே பை பிப்ளிக்கல் கான்டெக்ஸ்ட் ரீம் எலாஸ்மோத்திரியம். இங்கே பாருங்க, ஆண்டவர் பாருங்க, எல்லா மிருகத்தை விட இந்த மிருகத்துக்கு கொம்ப பெருசாக்கிட்டார். ஏன் இதை கம்பேர் பண்ணி நம்மளோட ஒப்பிடுறாரு? ஏன் இந்த மிருகத்தை ஒப்பிடணும் நமக்கு? எதுக்காக? மேபி யானைன்னு சொல்லலாமே, யானையின் பலத்தை உனக்கு தருகிறேன், இல்லது சிங்கத்தின் பலத்தை உனக்கு. எல்லாமே இருக்கு பைபிள்ல இல்லாத விலங்கே கிடையாது, எல்லாமே இருக்கு. ஆனாலும் இந்த மிருகத்தை ஒப்பிடுறதுக்கு ஒரே ஒரு காரணம், கர்த்தர் எனக்கு சொன்னதை நான் சொல்றேன், கொம்பின் நீளம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எந்த மிருகத்துக்குமே இல்லாத ஒரு கொம்பும், எந்த மிருகத்துக்குமே இல்லாத கொம்பின் நீளமும் இதுக்கு இருக்குது. மொத்தம் எத்தனை அடியா? 10 அடி. இப்படி நீளமா மேலே தூக்கிட்டு இருக்கும். ஆண்டவர் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்றாரு, மிகப்பெரிய கொம்பு உனக்கு இருக்கிறது. ஆண்டவர் சொல்றாரு, பிலேயாமை பார்த்து சொல்லுகிறார் இஸ்ரவேல் ஜனங்களை, மோசே யோசேப்புடைய சந்ததியை பார்த்து சொல்லுகிறார், தாவீது தேவ பிள்ளைகளை பார்த்து சொல்லுகிறார், ஏசாயா தீர்க்கதரிசி தம்முடைய ஜனங்களை பார்த்து சொல்றார், காண்டாமிருகத்திற்கு ஒத்த பலன் உனக்கு இருக்கிறது, உனக்கு உண்டு. ஆமேன்னு சொல்லுங்களேன். இந்த 10 அடி நீளம் கொம்பு எதுக்கு தெரியுமா? மனுஷனை முட்டல்ல, பிசாச முட்டித்தல்ல, உனக்கு விரோதமாக எழும்புகிற ஆயுதங்களை முட்டித்தல்ல. என்ன கவனிங்க, வேதத்தில் நான் வாசிக்கும் பொழுது 2 காரியங்களை குறித்து வாசித்தேன். 2 பேர் அபிஷேகம் பண்ணப்படுகிறார். இதுக்கப்புறம் செய்திக்கு நான் வர்றேன். 2 பேர் அபிஷேகம் பண்ணப்படுகிறார்கள். ஒன்று சவுல், இன்னொன்று தாவீது. 1 சாமுவேல் 10வது அதிகாரத்துக்கு வாங்க. 1வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். அப்பொழுது சாமுவேல், ஒரே மனுஷன் தான் சாமுவேல் மாத்திரம், இந்த தீர்க்கதரிசி, தைல குப்பி. என்ன? வாய் திறந்து சொல்லுங்க. குப்பின்னா என்ன? கண்ணாடி பாட்டில். 10வது அதிகாரம் 1வது வசனம். அப்பொழுது சாமுவேல் தைல குப்பியை எடுத்து அவன் தலையின் மேல் வார்த்து அவனை முத்தஞ்செய்து, கர்த்தர் உன்னை தம்முடைய சுதந்திரத்தின் மேல் தலைவனாக அபிஷேகம் பண்ணினார் அல்லவா? இது யாரை பார்த்து சொல்றதுன்னா, சவுலை பார்த்து சொல்றார். சவுலை ராஜாவாக்கும் போது என்ன கவனிங்க, எனக்கு பாருங்க, என்ன பாருங்க, சவுலை ராஜாவாக்கும் போது சவுலையும் தாவீதையும் ராஜாவாக்குனது யார் அப்படின்னா, தேவன். யார் மூலமாக? சாமுவேல் என்கிற தீர்க்கதரிசி மூலமாக. என்ன கவனிக்கணும், சவுலை ராஜாவாக அபிஷேகம் பண்ண போகும் பொழுது ஆண்டவர் சாமுவேலை பார்த்து சொல்றாரு, எப்பா ஒரு பாட்டில் எடுத்துக்கோ, அதுல தைலத்தை எடுத்துக்கோ, நேரப்போ சவுல் மேல என்ன செய்யி? ஊத்தி இன்றைக்கு உன்னை தேவன் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார் என்று சொல்லுன்னு சொன்ன உடனே இந்த சாமுவேல் தீர்க்கதரிசி என்ன பண்றாரு? நேர போய் ஒரு சின்ன பாட்டில்ல அவங்க வீட்டில் இருந்த ஜப எண்ணெய் எடுத்துக்கிட்டு போய், இப்போ நான் சொல்றேன், அப்போ என்ன தைலம், இப்போ நமக்கு ஜப எண்ணெயோ அது ஏதோ எடுத்துட்டு போய் என்ன செய்யறாரு? ஒரு பாட்டிலை திறந்து சவுலை முட்டி போட வச்சு மேலே ஊத்துறாரு. ஊத்திட்டு சொல்றாரு, இன்னையிலேருந்து நீதாண்டா இந்த இஸ்ரவேல் தேசத்திற்கு ராஜா. அப்படியே நேர 16வது அதிகாரத்துக்கு வாங்க. 1 சாமுவேல். இந்த 6 அதிகாரத்தில் சவுலுடைய சாப்டர் க்ளோஸ் ஆகிருது, 10லேருந்து 6க்குள்ள. மறுபடியும் 16வது அதிகாரத்துக்கு வாங்க. அங்கே என்ன சொல்ல? 1வது வசனத்தை வாசிங்க. மறுபடியும் பாருங்க, கர்த்தர் சாமுவேலை நோக்கி, இஸ்ரவேலின் மேல் ராஜாவாய் இராதபடிக்கு நான் புறக்கணித்து தள்ளின சவுலுக்காக நீ எந்த மட்டும் கஷ்டம் இருக்குமா இல்லையா? என்ன பாருங்க, பைபிளை முடிக்காதீங்க. என்ன பாருங்க, முதல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினவன். இப்போதான் ஆண்டவர் 6 அதிகாரத்துக்கு முன்னதானே ஆண்டவர் நான் என்ன செஞ்சேன்? போய் அபிஷேகம் பண்ணேன் ராஜாவாக அது என் கையால. சாமுவேல் ரொம்ப கஷ்டப்பா, இப்போதானே ஆண்டவர் அபிஷேகம் பண்ணி வச்சேன், அதுக்குள்ள மாத்துங்கிறீங்களே. துக்கித்தான் அங்க போட்டிருக்கு பாருங்க, துக்கித்து கொண்டிருப்பாய். ஆண்டவரே, எது வரைக்கடா நீ துக்கித்து? அபிஷேகம் பண்றதும் காரியத்தை சாதிக்கிறதும் நானு, நீ போய் கையை வைக்கணும், அவ்வளவுதான். நீ ஊழியக்காரன் நீ தான் செய்யறன்னு கிடையாது, செய்யறது நானு, உன்னை யூஸ் பண்றேன், அவ்வளவுதான். அது எனக்கு கர்த்தர் கற்றுக் கொடுத்தாரு. என்ன ஆனா நடக்கட்டும்டா, நீ ஏன் பயப்படுற? செய்யறது நானு, உன்னை நான் கருவியா பயன்படுத்துறேன். இந்த உலகத்துல ஜனங்களுக்கு முன்பதாக உன்னை உன் கையை வச்சு நான் ஆசீர்வதிக்க வைக்கிறேன். நீ கர்த்தர் கிடையாது, நான் தான் கர்த்தர். நிறைய பேர் ஊழியக்காரன், நான் நினைச்சா எல்லாம் ஜாதிக்கலாம், அதை பண்ணலாம், இதெல்லாம் கிடையாதுங்க. அவர் இல்லைன்னா ஊழியக்காரன் வேஸ்ட். அப்போ சாமுவேல் யோசிக்கிறாரு, முத உலகத்துல ராஜாவாக அபிஷேகம் பண்ண வச்சவன உடனே தூக்கித்து கொண்டிருக்கிறாரு. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, நீ எந்த மட்டும் நீ தூக்கித்து கொண்டிருப்பாய். அடுத்து சொல்றாரு பாருங்க, நீ உன் கொம்பை. சவுலுக்கு என்ன சொன்னாரு? குப்பியை. இன்னைக்கு சொல்ற நல்லா கவனிங்க, சவுலுக்கு என்ன? பாட்டல். ஆனா அவர் தாவீதுல வரும்போது சொல்றாரு, உன் கொம்பை தைலத்தால நிரப்பு. அதை கொண்டு போய் தைலத்தை தாவீது மேல, நான் சொல்றவன் மேல என்ன செய்ய? ஊற்று. 16:1 சொல்லப்பட்டிருக்கிறது. மறுபடியும் அப்படியே நீங்க வாசிச்சு பாருங்க. அதே 16வது அதிகாரத்துல 13வது வசனத்தை வாசிங்க சீக்கிரமா. அப்பொழுது சாமுவேல் தைல கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதரர் நடுவிலே அபிஷேகம் பண்ணினான். அந்நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கியிருந்தார். சாமுவேல் எழுந்து ராமாவுக்கு போய்விட்டான். பாத்தீங்களா எவ்வளவு அழகா போட்டிருக்கு? அப்பொழுது சாமுவேல் தைல
கொம்பு. இங்கிலீஷ்ல ஹார்ன், HORN சொல்லப்பட்டிருக்கிறதுல கொம்பு. அவனுக்கு கொடுத்தது பாட்டல், சவுலுக்கு கொடுத்தது பாட்டல்ல. ஆனா இவருக்கு கொடுத்தது கொம்பு. எசன்ஸ் அதிகமா இருக்கும், லிக்விட் கொஞ்சம் அதிகம், அபிஷேகம் கொஞ்சம் அதிகம், வல்லமை கொஞ்சம் அதிகம். தைல குப்பினால் அபிஷேகம் பண்ணப்பட்ட அவன் வாழ்க்கை ஒன்லி ஃபார் 16, அதாவது 6 chapters from 10 to 16, அவ்வளவுதான். ஆனா நீங்க வேதத்தை நீங்க வாசிச்சு பாருங்க, 16வது அதிகாரத்துல இருந்து 1 சாமுவேல், 2 சாமுவேல், 1 நாளாகம, 2 நாளாகம எல்லாத்துலயும் தாவீது டாமினேட் பண்றாருங்க. அவரை மாதிரி ஆளு யாருமே 40 வருஷம் அரசாட்சி செஞ்சதே. எத்தனை வருஷம்? கிங் சீட்ல உட்கார்ந்து அந்த ராஜ அரண்மனையில உட்கார்ந்தது 40 வருஷம். டோட்டலா பார்த்தா 42 வருஷம் சொல்லப்படுகிறது, வேத வல்லுநர்கள் சொல்றாங்க. நல்லா கவனிங்க, தைல குப்பிக்கும் கொம்புக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. நீங்க யாருன்னா கொம்பை உடையவர்கள். ஆமேன்னு சொல்லுங்களேன். நம்ம எல்லாரும் என்ன நினைக்கிறோன்னா, நான் குப்பி, நான் பாட்டலு, நான் புழுவு, நான் தூசி, இருக்கிற எல்லாத்தையும் சொல்றது. நான் குப்பு ஆண்டவரே, நான் தூசி ஆண்டவரே, நான் புழு ஆண்டவரே. அப்படியே உட்கார்ந்தா முட்டி போட்டா போதும், அப்படியே தரையாவதே. கண்ணீர் விடணும், தப்பு கிடையாது. ஜெபத்துல நீங்க கண்ணீர் விடு. எதுக்கு கண்ணீர் விடுறீங்க? உங்களை நீங்களே டீக்ரேட் பண்ணிக்கிட்டு, உங்களை நீங்களே, அதாவது ஒன்னுத்துக்குமே நான் யாருமே இல்லை, நான் யாரு. அதுக்கேற்ற மாதிரி பாட்டு நிறைய வந்துருச்சு. இந்த சோக பாடல்னு தனியா தமிழ்ல இருக்கு பாருங்க. இதை பாடினா நம்ம ஆட்களுக்கு இருக்கிற சந்தோஷம் என்டியூஸ் ஆயிடும். அந்த சோக பாடல் பாடினாதான் அவனுக்கு ஆராதனை செஞ்ச மாதிரியே. நீர் நல்லவர் வல்லவர்னா அதெல்லாம் அவனுக்கு பாட்டாவே தெரியாது. என்கிட்ட நல்லவன் போல நடிச்சுக்கிட்டு நடுத்தருவுல விட்டால, இத பாடினா அவனுக்கு இருக்கிற சந்தோஷம் என்ன செய்வேன் எம்பெருமானே. சில பேருக்கு சோக பாடல் பாடினால்தான் ஆராதனை செஞ்ச மாதிரி. நீ யார் தெரியுமா? 10 அடி நீளம் உள்ள கொம்பை உடையவன். இன்னையிலேருந்து உங்க மைண்ட் செட்டை மாறணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்ன அசைக்க ஒருவனாலும் முடியாதுங்க. காண்டாமிருகத்தை மாதிரி 3 மடங்கு அதிகம், காண்டாமிருகத்தை போல 3 மடங்கு அதிகம் என் ஆண்டவர் விசேஷமானவனாய் வைத்திருக்கிறார். என்னை யாரும் தொட முடியாது, உங்களை யாரும் தொட முடியாது. நீங்க விசேஷமானவர்கள். எந்த வியாதியும் உங்களை தொடாது, எந்த சோதனையும் உங்களை மேற்கொள்ளாது, எந்த பிரச்சனையும் உங்களை கீழே தள்ளாது, எந்த வறுமையும் தேவனுடைய அன்பை விட்டு உங்களை பிரிக்காது. ஆமென். கையை தட்டி ஆண்டவருக்கு ஒரு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு கொம்பை கொடுத்திருக்கிறாருங்க. 9 இடங்கள்லையும் காண்டாமிருகம் சொல்லப்படுகிற அந்த எலாஸ்மோஸ் தெரியும்ங்கிற இந்த வார்த்தை பார்த்தீங்கன்னா, கொம்பு மிக நீளமான, உலகத்திலேயே மிக மிக பெரிய நீளமான கொம்புடைய ஒரு மிருகம். இதை தான் ஒப்பிட்டு சொல்றாரு. இஸ்ரவேலே நீ பாக்கியவான், தேவ ஜனமே நீ பாக்கியவான். நீ யார் தெரியுமா? 10 அடி நீளம் உள்ள, இது குறைஞ்சபட்சம் நான் சொல்றேன். இந்த 10 அடி நீளங்கிறது குறைஞ்சபட்சம். இன்னைக்கு சொல்லுகிறேன், கர்த்தர் நம்ம விசேஷமானவர்களாக வைத்திருக்கிறார். நம்முடைய மைண்ட் செட்டப் மாறட்டும். கீழானவைகளை பவுல் சொல்றார் பாருங்களேன், கீழானவைகளை பார்க்காதீங்க, மேலானவைகளை பாருங்க. உனக்கு இருக்கிற பலன் என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கோங்கிறார் ஆண்டவர். உங்களுக்குள்ளாக இருக்கிற பலன் என்னன்னு தெரிஞ்சுங்க. இந்த பலன் என்ன தெரியுமா? இந்த கொம்பு நமக்கு எது அடையாளமாக இருக்கு தெரியுமா? ஒரு வசனத்தை வாசிச்சு பாருங்க, நான் சொல்றேன். சங்கீதங்களின் புஸ்தகத்துல சங்கீதம் 18:2 வாசிங்க. கர்த்தர் என் கன்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகரும் என் தேவனும் நான் நம்பியிருக்கிற என் துர்கமும் என் கேடகமும் என் இரட்சணிய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலமுமாயிருக்கிறார். கொம்பு என்னன்னு சொல்றாரு பாருங்க. இரட்சணிய கொம்பு. எல்லாரும் சொல்லுங்க, ஹார்ன் ஆஃப் சால்வேஷன். அதான் சொல்றாரு, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ. உனக்கு எந்த பலன் இருக்கு தெரியுமா? ரெச்சிப்பு என்கிற கொம்பு இருக்குது. அல்லேலூயா. உலகத்துல இருக்கிறவனுக்கும் என்ன கவனிங்க, வெளியே இருக்கிறவங்களுக்கும் உள்ள இருக்கிறவங்களுக்கும் தேவனுடைய சமூகத்துல இருக்கிறவங்களுக்கும் இருக்கிற வித்தியாசம் என்ன தெரியுமா? நல்லா பாருங்க. நமக்கு இருக்கிற ஒரு கொம்புக்கு பேர் என்ன தெரியுமா? இரட்சணிய கொம்பு. நான் என்னைக்கு ரட்சிக்கப்பட்டேனோ அன்னைக்கே எனக்கு 10 அடி நீளமுள்ள ஒரு கொம்பை கொடுத்து விட்டார். அல்லேலூயா. நான் ரட்சிக்கப்பட்டதுலேருந்து நான் வேற ஆளுங்க. நான் எல்லாசுமோ தெரியும், என்னை தொடவே முடியாது ஒருத்தனும். ரட்சிக்கப்பட்ட ஒரு மனுஷன். நிறைய பேர் ரட்சிக்கப்படாமே சர்ச்சுக்குள்ள இருக்கிறான். நான் ரட்சிக்கப்பட்ட அதெல்லாம் சும்மா. ரட்சிப்பு என்பது சும்மா கிடையாது. அது எப்படி கிடைக்குங்கிறது சும்மா கிடையாது. ரட்சிக்கப்பட்டன்னா வேதம் சொல்லுகிறது, பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயினா எல்லாம். நீங்க ரட்சிக்கப்பட்டன்னு சொல்லிட்டு பழசெல்லாம் செஞ்சீங்கன்னா நீங்க ரட்சிக்கப்படலன்னு அர்த்தம். ரட்சிக்கப்பட்டவங்க பழைய மாதிரி யோசிக்க மாட்டாங்க. ரட்சிக்கப்பட்டவங்க பழைய காரியங்களை செஞ்ச மாதிரி செய்ய மாட்டாங்க. ரட்சிக்கப்படுவதற்கு முன்னாடி நீ என்னென்ன செஞ்சுக்கிட்டு இருந்தியோ அதெல்லாம் ரட்சிக்கப்பட்டதுக்கு பிறகு செய்யக்கூடாது. ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி சினிமா பார்த்தியா? பார்க்கக்கூடாது. அப்பதான் நீ ரட்சிக்கப்பட்டாயின்னு அர்த்தம். சினிமா பார்த்தாவே உனக்கு வெறுப்பு உண்டாகணும்.
நீ எந்த ஒரு காரியத்தில் அடிமைத்தனமா இருந்தாயோ ரட்சிப்பதற்கு முன்பதாக, ரட்சிப்புக்கு பின்பதாக அதுல நீ ஜெயிச்சிட்டனா தான் நீ ரட்சிக்கப்பட்டன்னு அர்த்தம். ரட்சிக்கப்படுகிறது என்பது முதல் நம்முடைய ஆட்டிடியூட்ல தெரியும், நமக்கு நம்முடைய சிந்தையில தெரியும், நம்முடைய வார்த்தையில தெரியும், நம்முடைய செய்கையில தெரியும், நம்முடைய குணங்கள்ல தெரியும், குணாதிசயத்துல தெரியும் ரட்சிப்பு. நான் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக எப்படி இருந்தேனோ அப்படி நான் ரட்சிக்கப்படுவதற்கு பின்பு நான் இருக்க மாட்டேன். ரட்சிப்புக்கு முன், ரட்சிப்புக்கு பின். என்றைக்கு கர்த்தர் உனக்கு அப்படிப்பட்ட ஒரு 10 அடி நீளமுள்ள ஒரு கொம்பை நமக்கு தருகிறாரோ அன்றைக்கு நான் பழைய மனுஷன் அல்ல. வேதம் சொல்லுகிறது எல்லாம் புதிதாயின. ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ள இருந்தா புது சிருஷ்டி. பழையவைகள் எல்லாம். இப்போ நீங்க சர்ச்சுக்கு வந்துட்டும் பழச செய்றீங்கன்னா, இன்னைக்கு நான் சொல்றேன், நமக்கு கொம்பும் கிடையாது, சும்மா பீலா தான் விட்டுக்கிட்டு இருக்கிறோம். அப்படின்னா என்ன, பொய் பேசிக்கிட்டு இருக்கிறோம். நிற்கிறேன் என்று சொல்ல வசனம்லாம் நிறைய நம்ம ஈஸியா பேசிட்டு போயிடுறோங்க. விழாதபடி எச்சரிக்கையா இருக்கணும். நான் ரட்சிக்கப்பட்டேன், இன்னைக்கு ஆண்டவர் வந்தாலும் நான் போயிடுவேன். உண்மையாவா? உண்மையாவா? நான் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக செய்த எந்த ஒரு தப்பான காரியத்தையும் நான் ரட்சிக்கப்பட்டதற்கு பின்பாக சிந்தனையோ செயலோ என்னுடைய குணமோ செய்யாம இருந்திருந்தாதான் அதற்கு பெயர் உண்மையான ரட்சிப்பு. அவங்களுக்கு தான் 10 அடி நீளமுள்ள கொம்பு. ஒரு வசனத்தை வாசிச்சு பாருங்க, 2 சாமுவேல்ல 22வது அதிகாரம், அதுல 3வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். தேவன் நான் நம்பியிருக்கிற துருக்கமும் என் கேடகமும் என் இரட்சண்ய கொம்பும். போதும், என் ரட்சண்ய கொம்பு அவர்தான். எதுங்க எனக்கு கொம்புன்னா, எனக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற ரட்சிப்பு. இதை விளையாட்டா நினைக்காதீங்க. ரட்சிப்ப நான் ரட்சிக்கப்பட்டதுக்கு பிறகு எப்படியும் வாழலாம் நினைக்காதீங்க. ஒன்ஸ் ஆண்டவர் உங்களை ரட்சித்துட்டாருன்னா நீங்க புதிய மனுஷன், புதிய தேவ பிள்ளை. பழையவைகள் எல்லாம் ஒளிஞ்சு போயிடணும். கெட்ட வார்த்தை பேசக்கூடாது. ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக எப்ப பார்த்தாலும் பெட்லேயே தூங்குறது, படுத்தே கிடக்கிறது, வேலைக்கு போறது கிடையாது, சாப்பிடுறது, எப்ப பார்த்தாலும் தூங்குறது, ஃபோனு. ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறமும் தூங்குறதும். ரட்சிக்கப்பட்டீங்களா? உங்களுக்கு 1/2 அடி கொம்பு கூட கிடைக்காது. யாருக்கு 10 அடிங்க? நீ ரட்சிக்கப்பட்டதற்கு பிறகு பழைய காரியத்தை செய்யாமல் இருக்கிறவனுக்கு தான் 10 அடி நீளம் உள்ள எல்லாஸ்மோத்திரியம் என்கிற அந்த கொம்பு. இல்லைன்னா உனக்கு குப்பி தான். உன் லைஃப் ஒன்லி ஃபார் 6 சாப்டர்ஸ் ஃப்ரம் 10 to 16. 10 அதிகாரத்திலேருந்து 16வது அதிகாரத்துக்குள்ளே சவுலுடைய லைஃப் முடிஞ்சிருச்சு. ஆனால் நீங்கள் மறுபடியும் 16லேருந்து தாவீதை குறித்து நீங்கள் பார்க்கும் பொழுது எங்கேயோ போகுதுங்க டாப்பில். நீடித்த வாழ்வு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்கள் கொம்பு எவ்வளோ நீளமாக இருக்குது யோசிச்சு பாருங்க. ரட்சிப்பு என்பது கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற கொம்பு. இன்னொன்று என்னன்னா, உங்களுக்குள்ளாக இருக்கிற அபிஷேகம். ஆமேன். உங்க கொம்பு எது அப்படின்னா, முதலாவது சொல்லுங்க, ரட்சிப்பு. எல்லாரும் சொல்லுங்க. ரட்சிப்பு இல்லைன்னா 2வது கொம்பு கிடைக்காது. ரட்சிப்பு இல்லைன்னா 2வது கொம்பு இல்லை. என்ன? அபிஷேகம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, சங்கீதங்களின் புஸ்தகத்தில் அதுலேயே 18வது சங்கீதத்துக்கு வாங்க. 18:3. துதிக்கு பாத்திரராகிய கர்த்தரை அதனால என் சத்துருக்களுக்கு நீங்களாக்கி ஒரு கொம்பு ஒரு டைம் கொடுத்துட்டாரு. ரட்சிப்பு என்கிற கொம்பை என்ன செஞ்சுட்டாரு? கொம்பை என்ன செஞ்சுட்டாரு? கொடுத்துட்டாரு. இந்த காண்டாமிருகமாக இருக்கட்டும், பூனையாக இருக்கட்டும், நாயாக இருக்கட்டும், தனக்கு இருக்கிற சில பார்ட்ஸை என்ன பண்ணுமா, இந்த பூனை, எங்கள் வீட்டில் ஒரு பூனை இருக்குது, எப்போ பார்த்தாலும் போய் தேய்ச்சிக்கிட்டு இருக்கும். செவுத்தை தேய்க்கும். கட்டையை பார்த்தா கட்டையில் போய் இப்படி இப்படி கையை வச்சுக்கிட்டு, எனக்கே புரியல. அது என்ன செய்யுமா, தன்னுடைய நகத்தை ஷார்ப் பண்ணுறதுக்கு என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கும். இந்த மிருகங்கள்லாம் போய் பாருங்கள், சில இடத்துல போய் இப்படியே தேய்க்கும். சைஸாக மூக்காக இருக்கட்டும், கண்ணாக இருக்கட்டும், எதையாக இருக்கட்டும், என்ன செய்யும். இந்த இந்த குதிரை, இந்த மாடுலாம் பார்த்தீங்கன்னா சண்டைக்கு முன்னாடி இப்படி இப்படி பார்த்துருக்கீங்களா? இந்த என்ன செய்யும், வர்றி அந்த பார்க்குறேன்டா இருறா. நான் நினச்சிங்க இது ஏதோ சைஸாக எனக்கு எதோ மென்டல் ஆயிடுச்சுன்னு. இல்லைங்க, தேய்க்க தேய்க்க அதுக்கு வேகம் அதிகரிக்குது, ஷார்ப்பாகுது. பூனை தேய்க்க தேய்க்க அதனுடைய நகை என்ன ஆகுது, அப்படி ஒரு புடி பிடிச்சின்னா முடிஞ்சு போச்சு, டோட்டல் காலி. அது எலியாக இருக்கட்டும், புலியாக இருக்கட்டும், தன்னை என்ன செய்யுது, தனக்கு கொடுத்திருக்கிற பார்ட்ஸை என்ன செய்தான், டெவலப் பண்ணுது, ஷார்ப்பு பண்ணுது. உங்களுக்கு கொடுத்திருக்கிற கொம்பை நீங்கள் என்ன செய்யணும், ஒரு நாள் நான் ரட்சிக்கப்பட்டேன், ஒரு நாள் நான் தேவ சமூகத்தில் வந்தேன், ஒரு நாள் நான் அபிஷேகம், அதெல்லாம் ஒரு நாள். இன்னைக்கு எப்படி ஷார்ப் பண்ண முடியாத, எப்படி அதை டெவலப் பண்ண முடியும்? அந்த கொம்பை இன்னும் கொஞ்சம் நீளமாக வளர்க்கணும்ல. 10 அடி மட்டும் போதுமா நமக்கு? நமக்கு முன்னாடி இருக்கிறவன் 20 அடியில் இருக்கிறான். நம்ம ஒரு கொம்பை போட்டால் பார்வோனுடைய ஆளுக்கள் எத்தனை செய்கிறான், 10 பாம்பை உருவாக்குறான். இதான் கான்செப்ட். நீ உனக்கு இருக்கிற ஒரு கொம்பை வச்சுக்கிட்டு நீ பில்டப் காமிக்க கூடாது. எனக்கு கொம்பு இருக்குது, எனக்கும் கொம்பு இருக்குது, எனக்கும் கொம்பு இருக்குது. அவன் உன்னை விட நீளமான கொம்பை வச்சிருக்கிறான் பிசாசு. இதை மேற்கொள்ளணும்னா உனக்கு அதை விட என்ன செய்யணும், பெரிய கொம்பு உனக்கு வேணும். இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற அந்த பெலன், அந்த கொம்பு என்ன செய்யணுமா,
பெருசாக்கிக்கிட்டே இருக்கணும். ஆமென் சொல்லுங்களேன். ஒரு டைம் கொடுத்துட்டாரு கொம்பை, எப்படி பெருசாக்குறது? அதில் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, துதிக்கு பாத்திரராகிய கர்த்தரை நோக்கி அதனால சத்துருக்களுக்கு நீங்களாக்கி என் ரெச்சிப்பை இன்னும் நான் ஸ்ட்ராங் ஆக்குவேன். எப்படி உங்க கொம்பை பெருசாக்க முடியும்? துதிங்க. துதிக்க துதிக்க உங்க கொம்பு உயர்த்தப்படும். துதிக்க துதிக்க உங்க கொம்பு உயர்த்தப்பட்டு உங்க கொம்பில தைலம் நிரப்பப்படும். தைலத்தினால் நிரப்பப்பட்டிருக்கணும். தைலம் என்பது அபிஷேகத்தை குறிக்கிறது. நான் தான் அந்த அபிஷேகத்தின் கொம்பு. இந்த கொம்பு சும்மா நான் ஒன்றும் செய்யாமல் இருக்கக்கூடாது. அதாவது லேவியராகமம் 4வது அதிகாரம் 18வது வசனத்தை வாசிங்க. ஆசரிப்பு கூடாரத்தில் கர்த்தருடைய சந்நிதியில் இருக்கும் பலிபீடத்தின் கொம்பு. இதில் என்ன செய்யணுமா? கொஞ்சம் இரத்தத்தை பூசணும். நான் தான் சொல்லிட்டேன்ல, ஒரிஜினல் ரெச்சிப்பு இருக்கிறவங்ககிட்ட தான் அந்த கொம்பு இருக்கும். கொம்பு இருக்கா? அது ஒரிஜினல் தானா? என்ன கவனிங்க, கொம்பு இருக்கிறவன் எப்பயுமே ஆசரிப்பு கூடாரத்தில் இருப்பானா. கொம்பு இருக்கிறவன் பரலோகத்துக்கு போகிறதுக்கு பயப்பட மாட்டான்யா. அந்த கொம்பு தைலத்தினால நிரப்பப்பட்டிருக்கிறவன் அதை விட சந்தோஷமா இருப்பான். பயம் இருக்கிறத விட சந்தோஷமா இருப்பான். இந்த உலக வாழ்க்கை அவனுக்கு ஒன்று பெருசா தெரியாது. சம்பாதிக்கணும், ஓடணும், சாப்பிடணும், தூங்கணும், இது அவனுக்கு பொருட்டா இருக்காது. கொம்பு இல்லாதவனுக்கு தான் அது பொருட்டு. கொம்பு இருக்கிறவன் எப்பயும் சந்தோஷமா இருப்பான். என்னை போஷிக்கிறது கர்த்தர். ஆமென் சொல்லுங்களேன். காக்கைகளை பார், அவைகளை கவனித்து பார், அவைகளை விதைக்கிறதும் இல்லை, அவைகளை என்ன செய்யறது இல்லை, நூற்கிறதும் இல்லை. பரமபிதா அவைகளை போஷிக்கிறார். ஏன் கவலைப்படுறீங்க? திங்கிறதும் தூங்குறதும் இதே தான் கவலை. எப்பா பாரு திங்கணும், திங்கிறது தான் கவலை. எதுக்கு வேலைக்கு போய்? சோறு திங்கணும்ல. ஏங்க இவ்வளோ கஷ்டம்? சோறு திங்கணும்ல. ஏங்க நார்மலாக வேலைக்கு போயிட்டு, என்ன கவனிங்க, நார்மலாக வேலைக்கு போயிட்டு நார்மலாக வீட்டில் சந்தோஷமா இருங்க, நல்லா சாப்பிடுவீங்க. நான் கேட்குறேன், குடும்பமாக சாப்பிட்டு எவ்வளோ நாள் ஆகுது? நீங்கள் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டு டேபிளில் வச்சுருக்கேன், திண்டு தூங்கு. ஐயா வரும்போது அம்மா இருக்க மாட்டாங்க, அம்மா இருக்கும்போது ஐயா இருக்க மாட்டாங்க வீட்டில். இந்த அப்பா, இந்த பிள்ளைங்க இருக்குது பாருங்க, அப்பா மூஞ்ச பார்த்து எத்தனையோ மாத கணக்காக இருக்கும். ஏன்னா இது தூங்கும்போது இவர் எஸ்கேப்பு. காலையில் எந்திரிக்காது பிள்ளைங்க, தூங்கிக்கிட்டே இருக்குமா. இவர் 5 மணிக்கெலாம் ஓடிடுவார். நைட்டு இவர் லேட்டாக தான் வருவார், 10 மணிக்கு தான் வருவார். அந்த பிள்ளை என்ன செஞ்சோம், 8 மணிக்கு அப்பா பார்த்து 3 மாதம் வரும். எங்கெங்க அந்த ஆசீர்வாதம் வரும் குடும்பத்தில்? இன்னைக்கு கேட்குறேன், நீ ஓடி 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 என்னத்தை சம்பாதிச்சிங்க? குடும்பமாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. உங்களை போஷிக்கிறது யாரு? கர்த்தர். உங்களுக்கு ஒரு கொம்பு இருக்குது, மறக்காதீங்க. அபிஷேகத்தினால நிரப்பப்பட்ட கொம்பு. இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, ஆசரிப்பு கூடாரத்தில் கர்த்தருடைய சந்நிதியில் இருக்கும் பலிபீடத்தின் கொம்பு இது. இந்த கொம்பு எப்பவுமே ஆசரிப்பு கூடாரத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். இந்த கொம்பு எப்பொழுதும் இயேசு, அடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க, அந்த ரத்தத்தில் கொஞ்சம் பூசி. உங்க கொம்புல எப்பவுமே இயேசுவின் ரத்தம் இருக்கணும். ஆமென் சொல்லுங்களேன். வீட்டை விட்டு வெளியே போகும்போது இயேசுவின் ரத்தம் ஜெயம்னு சொல்லுங்க. வீட்டை வெளியே இருந்து வீட்டுக்குள்ள வரும்பொழுது இயேசுவின் ரத்தம் ஜெயம்னு சொல்லுங்க. மற்ற ரத்தம் எல்லாம் ஆசரிப்பு கூடாரத்தின் வாசல் இருக்கிற தகன பலிபீடத்திற்கு கீழே இருக்கணும். ஆனா இயேசுவின் ரத்தம் எப்பையும் இந்த கொம்புல இருக்கணும். ஆமென் சொல்லுங்களேன். இருக்கா கொம்புல இயேசுவின் ரத்தம்? உங்களுக்கு கொம்பு வேணும். 2வது அந்த கொம்பு எங்க இருக்கணும்? ஆசரிப்பு கூடாரத்தில் இருக்கணும். அதுக்கு அடுத்து இந்த கொம்பு மேல என்ன இருக்கணும்? இயேசுவின் 10 அடி நீளமுள்ள இந்த கொம்புக்கு எவ்வளவு இயேசுவின் ரத்தம் தேவைப்படும், எவ்வளவு அபிஷேகம் தேவைப்படும் யோசிச்சு பாருங்க. இது பாட்டில் கொம்பு கிடையாதுங்க, இது பாட்டில் தைலம் கிடையாது, பாட்டில் ரத்தம் கிடையாது, கொம்பு ரத்தம். டெய்லி தேவ சமூகத்தில் உட்காரணும். உங்க கொம்பு அபிஷேகத்தினால வல்லமையினால நிரப்பப்பட்டுக்கிட்டே இருக்கணும். என்ன அபிஷேகம் பண்ணி நீங்க ஊர்ல இருக்கிற எல்லாத்துக்கும் கேட்காதீங்க, எனக்கு கார் கொடுங்க, பைக் கொடுங்க, வீடு கொடுங்க, அதை கொடுங்க, இதெல்லாம் கேட்காதீங்க. கேட்க வேண்டியது ஒன்னே ஒன்று, என் கொம்பை உங்களுடைய அபிஷேகத்தினால் நிரப்புங்க ஆண்டவரே. ஆமென். என் கொம்பு நிரப்பப்பட்டிருக்கட்டும், எப்பவுமே என் கொம்பு ஸ்ட்ராங்கா இருக்கட்டும் ஆண்டவரே. 4வது அதிகாரம், அதுலயே 30வது வசனம் 34வது வசனமும் ட்ரெஷரை நீங்க எடுக்கலாம் இந்த வசனங்கள்ல. அப்பொழுது ஆசாரியன் அந்த இரத்தத்துல கொஞ்சம் தன் விரலால் எடுத்து தகன பலி, இங்க கவனிங்க, என்ன பாருங்க, உங்க கொம்பு இருக்கு பார்த்தீங்களா, இந்த கொம்புல இருக்கிற ரத்தத்தை நான் என்ன செய்யணும்? ஆசாரியன் என்பது தேவனுடைய ஊழியக்காரன். வீட்டில் போய் யோசிச்சு பாருங்க. அதுல இருந்து லைட்டா எடுத்து இங்க கொண்டு வந்து வைக்கணும். உங்களுக்குள்ளாக இருக்கிற அந்த அபிஷேகம் இந்த இடத்துல இருக்கணும். வாங்கி இதுல அப்படியே கிண்டல் பண்ணணும். கிண்டல்னா என்ன பண்றதுன்னா, கொழுந்து விட்டு எரிய பண்ணணுமா. இதான் ஆசாரியனுடைய வேலை. அந்த இரத்தத்தை எடுத்து தகன பீடத்து கொம்புகளின் மேல பூசி மற்ற இரத்தத்தை எல்லாம் பலிபீடத்தின் அடியில ஊற்றி விடணும். இதை குறித்து நீங்க வீட்டுல போய் யோசிச்சு பாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்த வசனம் வாசிங்க 34. ஆசாரியன் அந்த பாவ நிவாரண பலியின் இரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து, யார் தெரியுமா பாவ நிவாரண பலியாக நமக்கு இருக்கிறது?
இயேசு கிறிஸ்து, அவரே நமக்காக பலியானார். அந்த இரத்தத்தை எடுத்து நான் என்ன செய்யணுமா, உங்க கொம்பு மேல பூசி விட்டுறணும். ஆசரிப்பு கூடாரத்துக்கு வர்றவங்களுக்கு தான் ஆசாரியன் என்ன பண்ணுமா, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை எடுத்து உங்க கொம்பின் மேல பூசணும். அப்பொழுது யூ வில் ஃபயர் இட், நீங்க அப்படியே எரிய ஆரம்பிச்சிருவீங்க. 33வது அதிகாரம் உபாகம் 33:17 வாசிங்க. என்ன சொல்லப்பட்டிருக்கு? அந்த அலங்காரம், அவன் அலங்காரம், அவன் அலங்காரம் அவன் தலையீற்று காளையினுடைய அலங்காரத்தைப் போலவும் அவன் கொம்புகள் காண்டாமிருகத்தின் கொம்புகளைப் போலவும் இருக்கும். அவைகளாலே ஜனங்களை ஏகமாய் தேசத்தின் கடையாந்தரங்கள் மட்டும் முட்டித் துரத்துவான். இந்த கொம்பு எதுக்கு உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு தெரியுமா? முட்டி தள்ள, பிசாசின் காரியங்களை முட்டி தள்ள, பிசாசின் அதிகாரங்களை முட்டி தள்ள. கைகளை உயர்த்துங்க பார்க்கலாம் எல்லாரும். சொல்லுங்க, எனக்கு இருக்கிற கொம்பின் மூலமாக பிசாசின் கிரியைகள் எல்லாம் முட்டி தள்ளுவேன். என் வீட்டில் இருக்கிற பிசாசின் திட்டங்களையும் பிசாசின் போராட்டங்களையும் என் கொம்பில் இருக்கிற அபிஷேகத்தின் மூலமாய் முட்டி தள்ளுவேன். ஆமென். எத்தனை பேருக்கு புரியுது நான் பேசுறது? அல்லேலூயா. முட்டி தள்ளுங்க. உங்க சுய பலத்துல போராட முடியாது. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற அந்த கொம்புல அபிஷேகம் நிரப்பப்பட்டு இயேசுவின் ரத்தம் தடவப்பட்டிருந்தால் எல்லாரையும் நீங்க முறியடிப்பீங்க, எல்லாரையும் ஜெயம் கொள்ளுவீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென் சொல்லுங்களேன். இன்னொரு வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். யோசுவா 6வது அதிகாரம் 5வது வசனம். அவர்கள் அந்த கொம்புகளினால், எல்லாரும் சொல்லுங்க, நெடுந்தொனி. சத்தமா சொல்லுங்க. நெடுந்தொனியவே நெடுந்தொனியா சொல்லலையே நீங்க, சத்தமா சொல்லுங்க. ஆமென். எதனால இந்த நெடுந்தொனி எப்ப தெரியுமா வரும்? நமக்கு கொம்பு இருந்தாதான் வரும். கொம்பு இல்லைன்னா சுதரம். அல்லேலூயா. ஆமென். கை தட்டுறது. ஆமென். கொம்பு இருக்கிறவன் நெடுந்தொனியோடு பேசணுமா, நெடுந்தொனியாய் சத்தமாய் உயர்த்தணும், தேவனை ஆராதிக்கணும். அப்பொழுதுதான் நமக்கு முன்பாக இருக்கிற எரிகோ கோட்டையை கர்த்தர் உடைப்பார். ஆமென் சொல்லுங்களேன். என் பிரச்சனையே போக மாட்டேங்குது. போகாது. உன் பிரச்சனை எப்ப போகும்? உன் கொம்பில் இருக்கிற அந்த அபிஷேகமும் இயேசுவின் இரத்தமும் அதிகமாய் நீ சத்தத்தை உயர்த்தி தேவனை துதிக்கும் பொழுது உங்களுக்கு விரோதமாக இருக்கிற எரிகோ கோட்டை, அதான் சொல்லப்பட்டிருக்கிறது, ஜனங்கள் எல்லாரும் மகா ஆரவாரத்தோட ஆர்ப்பரிக்க கடவர்கள், அப்பொழுது பட்டணத்தில் அலங்கம் இடிந்து விழும். கொம்பு இருக்கிறவங்க சத்தமா ஆராதிக்கணும், சத்தமா ஜெபிக்கணும், சத்தமா பேசணும், ஆண்டவரை துதிக்கணும். தைலத்தினால அபிஷேகம் பண்ணிக்கிட்டே இருக்கணுங்க. உங்க கொம்பு நிரப்பப்பட்டுக்கிட்டே இருக்கணுங்க. 10 அடி நீளமுள்ள கொம்பை கொடுத்துற சும்மாவா? சத்துருக்களை முறியடிக்கும்படியாக, எரிகோ கோட்டையை போல இருக்கிற உங்களுடைய போராட்டங்களை முறியடிக்கிறதுக்கு ஆண்டவர் வர வேணாங்க. உங்களுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற இந்த பலன் போதும், அந்த கொம்பு போதும். ஆமென். அவைகளால நீங்க என்ன செய்வீங்க? முறியடிப்பீங்க. எனவே தேவ சமூகத்தில் ஜெபிக்க துதிக்க துதிக்க உங்க கொம்பு உயர்த்தப்படும். எப்படி இந்த கொம்பை நம்ம வளர்க்க முடியும், ஷார்ப் பண்ண முடியும்? 3 விஷயத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 112:9, சங்கீதம் 89:24. நீங்களே படிச்சுக்கிங்க, நீங்களே புரிஞ்சுக்கிங்க. எதனால என் கொம்பை ஆண்டவர் உயர்த்துவார்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சங்கீதம் 89:17. இந்த 3 வசனங்கள் மூலமாக கர்த்தர் நம்முடைய கொம்பை ஸ்ட்ராங் பண்ண முடியும். சொல்லு, உங்களுக்கு ஒரு கொம்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எலாஸ்மோத்திரியம் என்கிற மிருகத்துடைய 10 அடி நீளமுள்ள ஒரு கொம்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதை இயேசுவின் இரத்தத்தினால, தேவனுடைய வல்லமையினால ஆசரிப்பு கூடாரத்தில் பலப்படுத்துங்க. ஹல்லேலூயா. அதனால எரிகோ கோட்டைய முறியடிப்பீங்க. துதிக்கிறதுனால உங்க கொம்பு உயர்த்தப்படும். நீங்க இன்னும் உங்க கொம்பை வளர்ப்பீங்க, சத்துருக்களை மிதிப்பீங்க. சாவுக்கு ஏதுவான எந்த ஒரு காரியத்தை நீங்க அணுகினாலும், பருகினாலும், முகர்ந்தாலும் ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா.